தண்டமிழும் கன்னி சான்றோர்கள் ஆனோர்க்கு கோட்டையும் இட்டு குமாரரையும் பெண்ணதையும் தாட்டிமையாய் சான்றோர்க்கு தரந்தரமே மாளிகையும் வைத்து கொடுத்தாள் வாழ்ந்த சான்றோர்கள் மெய்து புவி கொண்டாட மெல்லியர் தங்களுக்கு வயிற்றில் கர்ப்பமாகி மாதலை பெற்றாரம்மானை நெய்தளிய கன்னி நேரிழை மாறல்லோரும் இப்படியே கன்னி எல்லோரும் நன்றாக அப்படியே முதலை பெற்று ஆகம் மகிழ்ந்தாரம்மானை பாலருக்கு பாலர் பரிவாய் மிக வளர சீலமுள்ள வித்தை சிறக்க வர வருத்தி யமதிரைவராக எங்கும் புகழ்ந்திடவே சமர்த்தரனவே தலையெடுத்தாரம்மானை முத்து வியாபாரம் முதல் வியாபாரம் முதல் பத்தரை மாற்று பைம்பன் வியாபாரம் முதல் மாணிக்க வியாபாரம் வைர பொன் வியாபாரம் ஆணி பொன் வியாபாரம் அழகு கச்சை வியாபாரம் கப்பல் வியாபாரம் கரிமிளகு வியாபாரம் ஒப்பமுள்ள வியாபாரம் ஒக்கமிக செய்தனரா காலம் அது ஏறி தைரிய பால் வாங்கி மேலுள்ள சான்றோர் மிகுதியாண்டிருந்தார் நெய் தோளிலும் வெல் தோளிலும் நெரடு வீத தோளிலும் மெய் தோளில்கள் கற்று மேலோரென வளர்ந்தார் சோழன் அதை அறிந்து தெய்வ சான்றோர்களுக்கு வேளம்பல கொடுத்து மிகு கப்பமும் கொடுத்து நல்ல மன்னரன்று நாடி மகிழ்ந்திருந்த செல்ல மன்னரான தெய்வ சான்றோர்களுக்கு அடிக்கல் எழுதி 1000 பொன் கொடுத்து முடிக்கு முடி சோழன் முத்து முடியும் கொடுத்து வீர விருதுகளும் வேளம் பறி கொடுத்து பாரமுள்ள சீமைதனில் பங்கு மிக கொடுத்து ஆழமுள்ள சான்றோர் அரசாண்டரம்மானை சோழனுடனெதிர்த்து சூது செய்த மன்னரையும் வேளமுடி மன்னர் வெற்றியாது கொண்டிருந்த வெட்டாபடையை வெட்டி விருது பெற்று அட்டாள தேசம் அடக்கி அரசாண்டிருந்த இப்படியே சான்றோர் ராட்சியத்தை ஆண்டிருக்க அப்படியே சீமை அவர்க்குள்ளே ஆக்கி வைத்து தருமமுடன் பூமி தானாண்டிருக்கையில் வருமம் வந்த நியாயம் வகுக்க கேள் உன் முதலே ஸ்ரீரங்கம் மனதிலே ஸ்ரீரங்கநாதரும் பாரங்கும் மெய்க்க பள்ளி கொண்டிருக்கையிலே நாட்டுக்கு கேடு நாள் பிடித்த செய்திதனை கூட்டு கிளியே கோர்மை
கூர்மையுடனே கேளு முன்னே குராணி முடிந்ததுண்டம் மறதிலே அன்னே கேள் அஞ்சுதுண்டு அவனிதனில் பிறந்து ஆதீதனை நினைத்து ஆளாமல் உயிர்கள் நீதி கெட்ட மோச நீசனை போல் தானாகி பிறவியோடாறு முதல்வோனை போற்றாமல் அப்பிறவியாறு ஆளித்ததின் மேலாயிழையே ஒரு முனிவனான கூர்மையுள்ள மாமுனிவன் அருமுனிவன் நான ஆதிமுனியை நோக்கி சிவனெனவே போற்றி சொல்லுவான் மாமுனிவன் தவமே தவ பொருளே தாண்டவ சங்காரவனே முன்னே பிறந்த குரோணிதனை மூவிரண்டாக உடல் பிளந்து தன்னே உயிரோடஞ்சு செய்து சுவாமிதனை நினையாததினால் வண்ண திருமால் குலை அடக்கி வந்தார் சடலம் இழந்து கொண்டோ இன்னும் பிறப்பொன்றுண்டல்லவோ இறந்த குரோணியா வந்தனக்கே வாசமுள்ள நேசா மற்றொப்பில்லாதவனே ஈசனே நானும் ஒன்று இயம்புகிறேன் கேளும் ஐயா குரோணியாவன் உடலை கோர்மை உடனே பிளந்து ஸ்ரோணித மாயன் தொல்புவியில் விட்டறிய அஞ்சு தரம் உயிர் அவனிதனிலே பிறந்து பிஞ்சி மதி சூடும் பிஞகனை போற்றாமல் மாயனையும் எண்ணாமல் மாதமாயிருந்ததினால் ஆயனந்த சூரரையோ ஆளித்தார்கான் ஈசூரரே முச்சோரனோடாறு யுகமும் உயிரழித்து அச்சோர குடும்பம் அறுத்து அந்த மாயவரும் கொண்டிருந்த பொய்ச்சாடல கோட்டை மிக களைந்து ஆண்டிருந்த குண்டம் அவரடைந்தாரம்மானை முச்சோரந்துண்டம் ஒன்று உண்டு ஐயாவே அச்சூரன் பிறவி ஆரண்டீரையாவே ஆறாம் யுகத்தில் அமையும் என்றார் மாமுனியோம் வீராக ஈசூரரை விண்ணப்பம் செய்து நின்றார் நல்லதுதானென்று நாட்டமுற்று ஈசுரரும் வல்லவனே மாமுனியே மாயன் வர வேண்டாமோ என்று நல்ல ஈசர் இயம்ப முனி சொல்லுவான் நன்று நன்று மாயவர்க்கு நாலுரண்டரும் பிறவி பிறக்க தவசு புரிய போய் கீழுலகில் உறக்க மெஞ்ஞான ஒழியிருக்கிறாரெனவே தேவமுனி சொல்ல சிவனாராகும் மகிழ்ந்து கோவுகத்தில் உள்ள குருவாசிஸ்வர் தங்களையோ தெய்வலோகத்திலுள்ள தேவரையும் தான் வருத்தி வைகுண்டலோகத்திலுள்ள வாய்த்த தர்மீதங்களையும் கிணநாதர் கிம்பூருடர் கிங்கிலியரையும் வருத்தி இணையாக மேலோகர் எல்லோரையும் வருத்தி சக்தி மறையும் சாஸ்திரத்தையும் வருத்தி
அத்திமுகவனையும் ஆனவகும்பனையும் சங்கமறையை வருத்தி தான் கேள் பரிசுரரோ இங்கொண்டோமாலோ எங்கிருப்பதுண்டனவே எல்லோரும் கூடி இதமித்து சொல்லும் என்றார். அல்லோரும் கேட்க அரண் சொன்னாரம்மானை. வேளமொத்த தேவரெல்லாம் மேக வண்ணர் இங்கே இல்லை, கீழுலகில் மாண்டு கிடக்கிறார் என்று சொல்லி 9ஆம் பிறவி ஒடுங்கி அவர் பிறக்க இன்பம் மர கீழுலகில் இறந்து கிடக்கிறார் எனவே எல்லோரும் சொல்ல ஈசுரரும் நல்லதென்று அல்லோரும் கேட்க அவரேது பின் சொல்வார். முன்னே பிறந்த முண்டசூரன் தன்னுயிரை தன்னோடாறு பிறவி தான் செய்தோம் அசுரரென 6 பிறவியிலும் ஆசுரன் எனவே பிறந்து வீருடனே நம்மை விரும்பவும் நாம் கண்டிலமே. இப்போத வந்தனக்கு 7ஆம் பிறவி இது. அப்போது நம்மை அவன் நினையாதிருந்தால் இல்லை மேல் பிறவி இறப்பு முடிவாகும் அல்லோ. நல்ல பிறவியதாய் நாமை தூதிக்க புத்தியதோ அழகு சௌந்தரிய அலங்கார மெய்யறிவோம் குழவோ மிக புத்தி கூர்மை அலங்காரமுடன் மேலும் மலாறு முடித்த யுகங்களிலேயோ 4 மூலம் 1 தலையான் நல்லோ நாசுரர்களை கொன்று தானவசுரர் கூறுதற்கு சொல்லும் உண்டோ. இன்னும் அந்த மாயன் எடுத்த ஊரு போலே படைத்து நாம் வைத்தால் பகரும் மொழி வேறில்லையே. நடத்துவதெதனவே நாவிலும் என்றார் தேவர்களை. அப்போது தேவர்களும் ஆனமறை வேதியரும் எப்போதும் இரவாது இருக்கும் முனிவர்களும் நல்லதுதான் என்று நாடியாகும் மகிழ்ந்து வல்ல பிறவி வாகுக்க துணிந்தனரா. பிறவி வாகுக்க என்று பெரியோனகம் மகிழ்ந்து திறவி முதலோன் தெளிந்து நிற்கும் வேளையிலே துண்டம் அது பிண்டம் அதை துளைத்து கால் மேல் நீட்டி மண்டை கீழ் கால் மேலாய் வந்துதித்தான் அம்மானை. எல்லோரும் கண்டு இது கனமாயம்மெனவே அல்லோரும் வந்து ஆதியோடே உரைக்க உடனே சிவமோ உள்ளம் மிக கழித்து இடமேதான் பேர்ந்து எழுந்தருளி சூரரும் அதிசயத்தை பார்ப்போம் என்று அவரேகும் வேளையில் எதிராக நின்று நந்தி ஏதுரை பாரம்மானை. மூவரும் தேவர்களும் மூர்த்திகளும் காணாது தேவரீர் எழுந்தருளி தீசை நோக்கி வந்ததென்ன. அப்போது நந்தியுடன் ஆதி மிக உரைப்பார் இப்போது ஓர் அற்புதமாய் இருக்குதென்றார் எல்லோரும். வான் நோக்கி காலும் மலர் நோக்கி சிரசும் தானும் அது மாறி தலை கீழாய் நிற்பது பார்த்து வரலாமனவே பையனடை கொண்டு நின்றார்
சாற்று மொழி கேட்டு நந்தி தானூரை பாரம்மானை அங்கல்ல தானோ ஆளிந்ததுகான் ஈசுரரே இங்கு நான் கண்டேன் ஏழும் தருளி வந்ததின தலந்தானிழகி தான் வந்ததாலேதான் குலம்தானழியும் கூசல் வீரக்கும் ராட்சியத்தில் வரம்பளியும் மாறி மனுநீதம் குன்றும் ஐயா பரம்பெரிய வேதம் பழுது வரும் கண்டீரே என்று அந்த மாமுனிவர் ஈசுரரையும் கூட்டி கொன்று பொன்னான கிரிமேவிதானிருந்தார் நடந்த புதுமை என்ன நாம் வருத்தி பார்க்க என்று திடம் தெளிந்த மாமுனிவல் செப்பவே ஈசுரரோ சாஸ்திர வேத சாதுர்மறையை தான் வருத்தி சித்திர புத்திரரை சீக்கிரத்திலே அழைத்து வந்த புதுமை வகை என்ன நம் கணக்க இந்த கணக்கை எடுத்துரை நீ என்றனரா அப்போது ஈசுரரை அன்போடுறவணங்கி செப்போடு ஒத்த சித்திரரும் செப்பலுற்றார் சாசிரத்திலுற்ற தன்மை மிக கேளோம் சீத்துவமாக சித்திரரும் செப்பலுற்ற முன்னே பிறந்த குரோணி உடலாறு துண்டதிலே தன் பிறவியோடாறு தான் பிறந்தான் சுத்திரமாய் மந்தான் உடம்பு வந்துதி தொந்தனக்கு விந்தான் உடம்பு விலாச குருவோடு சலந்தான் உடம்புக்கு உறுதி தைரியங்கள் பலம்தான் இழகி வன்னியோடும் கூடி கலந்து திரண்ட கட்டை முண்டம் ஆனதுக்கு பிளந்தோக்கும் வாய்வு பிராணன் காணம் மானை முப்பழியோடாறு உயிரழித்த மாயனுக்கு இப்போது வந்த இவன்தான் கொடிது ஐயா மாயன்னாறு மூலமாய் மனு சிங்க முகமாய் மாயமாய் நம்மை வாதைத்தானே என்று சொல்லி அன்றாயன் எடுத்த அழவாய் உருவெடுத்து சென்றே அவனுடைய தீரத்தை நாம் பார்ப்போம் என்று வேகத்தால் துண்டம் வெடித்ததுகாணி புதுமை ஏகந்த நாளும் ஈசனே என்று சொல்லி இப்படியே சித்திரரும் எடுத்துரைக்கவே ஈசர் அப்படியே வந்தவனுக்கு ஆயுசும் அவன் பீலமும் கரண முதல் நடப்போம் கட்டாக நீ தேர்ந்து மரணம் முதல் நடப்போம் வாகுத்துறை நீ நம் கணக்கா அப்போது சித்திரரும் ஆதியருள் நெஞ்சில் வைத்து பொற்பாதம் உண்டனவே புகழ்வாரியம் கணக்காய் அப்பனும் அம்மை அடக்கி மிக பெறாமல் கொப்பொழித்து தானாய் குறுத்து வந்த நீசனுக்கு தத்துவம் 96 தடி குணம்தான் புத்தி புலனைந்தும் பொய் பூண்ட பூதமுமாய் சத்துரு கண்கால் தலையும் வெறும் நீசோ உற்றுணர்ந்து பாராத உடலும் அவன் காலும் மாய காயம் அதுக்கு வருஷம் 100 தோயநாத துளிர்
தொகை 10,100,000 தான். வாழ்வு வந்து சேர்க்கை வருஷம் 14 தாழ்வு தசை நரம்பு சனித்த 31 ஆண்டில் ஆர்க்க எலும்பு அடைக்கும் நரம்புடனே மூர்க்க தசையும் முதினுதிர புனலுடம்பும் மண் தண்ணீரோடே வகைக்காக பாண்டம் இது விண்பரந்த வீடு வெளிவாயில் ஓட்டலுமா ஓட்ட மடத்துக்கு 9 கொந்துடனே வீட்டை பிரித்தால் விறகுக்கும் ஆகாது. விசையிட்டு வாட்டும் வித்தார பாவையிலும் பாசையில்லா பாவை இது பட்சி ஒன்றாடி வரும். பச்சிக்கு காயம் பகைத்துகிட்ட முட்டுகையில் குச்சியை கீழ் போட்டு குதித்தோடும் அக்குருவி. குருவி கூடு இவன் மானியம் ஈசுரரே அக்குருவி ஏகோ அவ்வளவும் இந்நீசன் பண்ணுகிற நீசம் பரமனுக்கும் ஏறாது. கண்ணிமைக்கும் முன்னே கனவுருட்டு செய்திடுவார். இப்படியே உள்ள இயல்பும் அவன் நினைவோம் அப்படியே நீசோ அடைந்த மன வீடும் உள்ளவனாய் வந்து ஒரு வெடுத்தானாகையினால் எள்ளளவும் நன்றி இருக்காது ஈசுரரே என்று கணக்கர் எடுத்துரைக்க ஈசுரரோ அன்றவன் தனக்கு ஆளனுப்பி தான் வருத்த ஆரை விடுவோம் என்று ஆராய்ந்து ஈசுரரும் சூரமுள்ள காலன் தூதன் யமந்தனையும் துட்டமுள்ள போது கிங்கிலியர் துர்க்கையையோ மொட்டை கூறல்களையோ முக்கோடி கூலியையோ விட்டழைத்து வரும் என்று வீடை கொடுத்தார் ஈசுரரும் தொட்ட குணத்தோர் துடியாய் மிக நடந்து ஒட்டம் கீழாக கோர்த்து நின்ற பாதகனை ஈசர் அழைத்தார் எழுந்திருந்து வாயனவே நீ சந்தனை அழைக்க நெளிந்தே உருண்டவனும் பிறண்டோருள பிண்டம் பீசை பீசைந்து தான் மலங்க மாறுண்ட விழியால் மாகம்மது கலங்கி மண்ணை வீட்டுயர மண்டை வர மாட்டாமல் விண்ணல்லாம் மெத்த பெம்மருண்டதம்மானை காயிலை கீடு கிடங்கும் கண்ட பேர் தான் பதர அகிலம் கீடு கிடங்கும் அழைக்க வந்தோர் தான் பதர அரணாரிடத்தில் அவர்கள் சிலரோடி சிரமானது வெளியில் செல்ல வர மாட்டாமல் பூமி கலங்கி போருக்க மிக கூடாமல் சாமி அந்த நீசன் தான் வரவே மாச்சல் உண்டு என்றந்த தூதர் இப்படியே சொல்லிடவே அன்று சிவனார் அதற்கென்ன செய்வோம் என்று நம்மால் தம்மாலே ஆகும் தந்து தெளிந்தெடுத்து கம்மாளன் வேலையினால் கௌவை ஒன்று வேண்டி வந்து புத்திபுரத்தே கோதிவையும் என்று சொல்லி எத்திசையும் நந்தி ஈசுரனார் கை கொடுக்க வேண்டி அந்த நந்தி
விரைவாய் அவர் நடந்து ஊண்டி நின்ற நீசனையும் ஒரு கவ்வையால் கோதி வெளியிலே வைக்க வெப்படுத்த பாதாளம் பளிரெனவே வந்து பொருந்தியதே அம்மானே. பூமிதனில் வெடித்த பொல்லாத நீசனையும் சுவாமி முன்பானதிலே சுரண்டியதனால் இழுத்து கொண்டு வந்து விட்டார் குருநாதர் முன்பதிலே. கண்டந்த ஈசர் கனமாய் விசேஷம் முற்று உந்தனைக்கு வேணும் என்ற உகந்ததெல்லாம் இப்போது எந்தனிடம் கேள் என்று ஈசுரனார்தான் உரைக்க உடனே அவனும் உள்ளம் மிக கழித்து விடமேதான் போண்டு வீதி கந்தை தான் உடுத்து மேலெல்லாம் குப்பை மிக பூசி யானையுட தோலில் இருப்பவனோ சொன்னதெல்லாம் தாரதோதா என்று கழிப்பாய் ஈசுரரை அன்னீசல் அன்று மொழிய அமரர் அதை அறிந்து பொல்லாத நீசா பொருளறிய மாட்டாமல் எல்லாரை போலே ஏசாதே ஈசுரரை லோகம் படைத்தவர்கான் ஒரும் பொருளாய் நிற்பவர்கான் ஏகம் நிறைந்தவர்கான் இரவாதிருப்பவர்கான் பட்சி பறவை பல ஜீவ ஜந்துகளுக்கும் நிச்சயமாய் போசிப்பு நிதமும் அளிப்பவர்கள் மாயவனும் நான் முகனும் மறையும் மிக காணாமல் தேயவாறும் காணா திட்டிக்க வல்லவர்கள் இத்தனையும் நீசனுக்கு இயம்ப அமரர்களும் புத்திக்கு நட்பு போதாமல் பின் சொல்லுவார். ஆனால் தான் தேவர்களே அப்படி நீர் ஒப்பினீரே தானாயிருந்து சர்வதும் உண்டாக்கி வைத்தார். ஆனால் என்னுடைய அளவில் அளவாக மானாரொரு குழலை வகுக்க சொல் பார்ப்போங்க என்றந்த நீசன் இழிவாக சொல்லிடவே அன்றந்த ஈசர் அவர் அறிந்து ஏதுரைப்பார். நல்லது நீ கெட்டதுதான் நாம் படைத்து தரும் என்று வல்லபரமேசுரனார் வகையேதன பார்த்து உந்தனுக்கு நேரே ஒத்த பாலம் போலே அந்த மூடன் பிறந்தால் ஆகுமோ என்றுரைத்தார். அப்போது மானீசன் அரணார்தனை நோக்கி ஒப்பமாகாதென்பலத்தில் ஒன்றில்லறை பலமா அழகில் அதிகமுமாய் ஆங்காரம் பாதியுமாய் குழகிய வாயழகாய் குறும்பத்தான தழகாய் மேனி அழகாய் விழியழகாய் வீச்சழகாய் யோனி அழகாய் ஒடுங்கும் இடை அழகாய் கரம் அழகாய் காலழகாய் கண்ணழகாய் பல்லழகாய் சரக்கூடு முன்னழகாய் தலை கண்டம் பின்னழகாய் தொடையழகாய் விரலழகாய் சொல்லழகாய் பல்லழகாய் நடையழகாய் வீச்சழகாய் நல்ல குழலழகாய் இடையழகாய் மேனி இறுக்கத்துடன் அழகாய்
உடையழகாய் தேகம் ஓங்கார தொங்கலும் அழகுக்கு ஏற்ற அத்தர் மணத்தோடு களபகஸ்தூரி கம்மன்ற வாசனை போல் மூவர் தேவர்களையோ மோகமாய் மயமயக்க சீவன் அது கொடுத்து திட்டித்து தாரும் என்றார். அப்போது ஈசுரனார் ஆகம் மகிழ்ந்து கொண்டாடி இப்போது கேட்டதற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி அருகில் சிவனார் ஆகம் மாதிலே வீட்டிருக்கும் திருவுக்கு நன்றாய் தெரிவித்தாரம்மானை. கேட்ட மானிசனுக்கு கீர்த்தி என்ன மாமாயிலே தேட்டமுடன் இப்போ செப்பென்றென உரைத்தார். அப்போது சக்தி ஆதியாடி வணங்கி ஒப்பண்டில்லாத உடைய பெருமானே பாதியாய் நீசனையும் பகிர்ந்தே அவனுடம்பில் விதியாம் இடது விழாவில் ஒரு எலும்பை தட்டி களற்றி சச்சுருவம் தானாக்கி திட்டித்து நீசனுக்கு சீனங்கொடுவும் ஈசுரரே என்றே உமையாள் இப்படியே சொன்னவுடன் அன்றந்த நீசன் அறையிலோராக்கையிட்டு இருக்க கீழ் கட்டி எழுந்திருனி என்ற உடல் பொதுக்கனவே இடது புறத்தில் ஒரு எலும்பை தெரிக்க அதையும் சிவனார் மிக பார்த்து வரிகொண்ட நீசன் விழாவில் வெடித்ததினால் நீசன் பலத்தில் நேர்பாதியாகும் என்று வாசமடவாய் வரவே மதன் தனை நினைத்தார். மதனை அரண் நினைக்க மானீசன் தன்னெலும்பை வதனமடமாதாய் வந்ததுவே அம்மானை. நீசன் நினைத்து நினைவு போல் அம்மாடவை பாச கலை தூவ பகட்டி விழித்தாள் மாருட்டி. மடங்காய் மோக முருகு குழல் சரிய கம்மடங்க தோஷம் கரை புரளதான் பிறந்தாள். கண்டானி மானீசன் கண்கொள்ள காட்சியுடன் அண்டாளை சென்று ஆவிமுகத்தோடனைத்து நன்றாக தருமம் நாள்தோறும் செய்து குண்டம் கண்டாரை போலே கட்டினான் மங்கையரை. மங்கையரை நீசன் வாயார முத்தம் இட்டு கொங்கைதனை கண்டு கொண்டாடி ஆசையுற்று எடுப்பானவளை இடுப்பிலே வைத்திடுவான் படுப்போமோ என்று பாய் விரிக்க நின்றிடுவான். பெண்ணொடுறவாட பேதலித்து அந்நீசன் மண்ணோடு மண்ணோ மாறுவது போல் மாறுவி ஆசையவள் பேரில் அங்கமெல்லாம் தானுருகி நீ சொன்னவள் பேரில் நினைவாக நின்றதெல்லாம் படைத்தருளி வைத்த பரமனையும் எண்ணாமல் தடதடன பெண்ணை தான் எடுத்து முத்திடுவார். அப்போது தேவர் அமரர்களும் பார்த்தவனை இப்போது உன் விழி ஏக்கும்படியாக பெண் படைத்து தந்த பெரியோனை தான் வணங்கி மண்பரந்த மன்னா
வாரம் கேளு என்றனரா என்ற பொழுது இயல்பு கட்ட மானீசன் அன்று அந்த ஈசர் அடி வணங்கியது சொல்வார் எந்தனுக்கு ஏற்ற இளமயிலை உண்டாக்கி தந்தரோளும் கோவே சருவதயாபரணி இனி எனக்கு ஏற்ற இயல்வரங்கள் ஆனதெல்லாம் கனியதழும் வாயானே கையில் தர வேணும் என்றார் அப்போது ஈசர் அவனை முகம் நோக்கி இப்படியே உந்தனுக்கு ஏது வரம் வேணும் என்றார் என்ற பொழுது இயல்பு கெட்ட மானீசன் தண்டனிட்டு ஈசர் திருவடியை தான் போண்டு கேள்பான் வாரங்கள் கீழும் மேலும் நடுங்க வில்பாரம் கெட்ட விசை கெட்ட மானீசன் மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றார் அரனுடைய வெண்ணீர் அந்தணரின் தன் பிறப்போ வரமுடைய சக்தி பாலக்கூறும் தாரும் என்றார் சிவமூலம் சக்தி திருமூலம் மனதுவும் தவ மூலம் வேதாவின் தன்னுடைய மூலம் அதும் மாலுடைய மூலம் வாய்த்த லட்சுமி மூலம் மேலுடைய தெய்வ வித மூலமும் தாரும் காலனின் மூலம் காமாட்சிதன் மூலம் வாலை சரஸ்வதி மகாளிதன் மூலம் கணபதியின் மூலம் கிங்கிலியர் மூலம் அதும் துணைபதிவன்னான சுப்பிரமணியர் மூலம் அதும் 1008 அண்டம் நீரை மூலம் எல்லாம் வாயுத கண்ணே வரமாக தாரும் என்ற அல்லாமல் பின்னும் அன்னீசன் கேட்டவரம் பொல்லாத வித்தை புகழ கீழ் ஒண்ணுதலே கூடு விட்டு கூடு குதிக்க கருவதுவும் நாடு பாழாக்கி நகரி கொள்ளையாடிடவும் துயில்வோர் போலுலகம் தொஞ்ச வைத்து கொள்ளை கொள்ள அயதி மோகினி கருவும் அரணே நீ தாரும் என்ற ஆவடக்கு மோகினியும் அழைக்க வெகு மோகினியும் நாவடக்கு மோகினியோ நாருள் அழைக்கும் மோகினியோ ஆண் பெண் பிரிக்க அதிக வெகு மரணமும் கோன் பிரித்து கெட்டி கொடி அழைக்கும் மரணமோ கொல்ல உச்சாடனமும் கொடி கெடுக்க மரணமும் தொல்லை வரோத்தி சோலி செய்யும் சாடனமும் லோகமது வாழாமல் உள்ளமுங்கி தாய்ந்திடவும் ஏகத்தம்பனமோ இதின் கருவும் தாரோ கொட்டிகளை குருடைய சல்லியமும் ஒட்டியமும் தாரும் உள்ள கருவும் தாரும் பூசை முறையும் புவன சக்கரமுடனே தீட்சை விதி முறையும் சிவ விதியும் தாரும் ஐயா சலம் மேல் கனல் மேல் தானிருக்கும் மாடிகளும் கனல் கலை மேல் கூடை பிடிக்க கருவது தாரோ மிருகம் அதை வருத்தி வேலை அது கொண்டிடவும் இறுக்கமுள்ள வாதை எனக்கு விட்டு தாரும் ஐயா அட்டகருமமிடும் அடக்கி வரம் தாரும் ஐயா முட்டை குரல்களையோ முன்னேவலாய் தாரும் மந்திர ஜாலம் மாய
மாய்மால தந்திரமும் இந்தீரஜாலம் எனக்கருளும் என்றுரைத்தார். நோவு கிரகம் நுழையாமல் எந்தனிக்கு தாவுருகேன குளிகை தாரும் என்றான் மானீசன். வந்த பிணி தீர்க்க வைத்திய வாகடமும் தந்தே தந்தாக பல சாஸ்திரமும் தாரும். மூவருட வடிவும் ஊதித்து வந்த முற்பிறப்பும் தேவருட பிறப்பும் தெளிந்தெடுத்து தாரும் என்றார். பறக்கும் குளிகை பரணி அழைக்கும் குளிகை மறைக்கும் கோளிகை மாலை வருத்தும் கோளிகை சால குளிகை சக்தி வருத்தும் குளிகை மாலை கோளிகை மறையை வருத்தும் கோளிகை காளிதனை வருத்திகைக்குள் வீடும் குளிகை கோழி கணத்தை வருத்தி கொண்டு வரும் நற்கூளிகை தேவரையும் வானவரை சென்றழைக்கும் குளிகை மூவரையும் வருத்தி ஓடி வரும் நற்கூளிகை பழி செய்தால் வெல்ல பார தோழில்கள் முதல் சுழிவரைகள் தானறிய சுதானமாய் தாரும். மருட்டு விதமும் மாஞால குண்டணியும் உருட்டும் கொடிய உரம் பேசிய மதமோ வாழ்வெடிகள் ஆயுதங்கள் வாய்தடுக்க தந்திரமும் வேலை வருத்தி வேலை கொள்ள விசை அடக்கும் தந்திரமோ தொட்ட மிருகம் தூரு விசம் கொண்டதெல்லாம் கெட்டுக்குள் கெட்டி கீழ்படிய தந்திரமோ கட்டு சுருக்கும் கடிய பல வித்தைகளும் நட்டு முட்டுள்ள நவநிதிய வஸ்துக்களும் தந்திந்த பெண்ணுடனே சார்ந்து விளையாடியிருந்து விந்தே சனங்கள் மிகுவாக தானோதித்து இளையோடே வாழ்வு கருவீதமாயாண்டு வளையான மாதை மறவாமல் எப்போதும் புத்தி கருதும் பெண்பேரில் எந்தனுக்கு சற்றும் நெகிழாமல் தாரும் வரம் என்றுரைத்தார். அப்படியே உள்ளவரம் அன்னீசனுக்கருள எப்படித்தான் என்று எண்ணினார் ஈசுரரும் எண்ணிய ஈசரேந்திளையாள் சக்தியுடன் புண்ணியநாதன் புகழுற்றார் அம்மானே 32 முகித்திருந்த ஒண்ணுதலே செப்பு தனத்தழகும் செவ்வே கருங்கோயிலே வினோதனீசன் விபரீதமாய் கேட்டதற்கு இன்ன விதம் என்று இயம்போனி பண்மையிலே அப்போது சக்தி ஆதி அடி வணங்கி நற்போது மறவா நல்ல கண்ணியே தூரைப்பா சாஸ்திரமும் வித்தைகளும் தந்திரமாய் கேட்டதினால் சூத்திர சித்தன் ஒன்று சுருக்காய் உண்டாக்கும் என்றார். உடனே தனீசர் உள்ளம் களி கூர்ந்து திடமாய் தானீசர் சிந்தைதனில் உத்தரித்து அகத்தீசனென்று ஆதிமனதுள்ளிருத்தி ஜகத்தோர்கள் காண சித்தாதி தானாகி சாஸ்திரமும் வித்தை சமுல கருவுடனே சூத்திர சித்தாதி தோன்றினன் அம்மானே எல்லோரும் கண்டு இவராகும் என்று சொல்லி அல்லோரும் மேச்சி ஆகம் மகிழ்ந்து கொண்டாடி நல்லதென்று ஈசர்
நன்மொனியை தான் நோக்கி வல்ல கவியோடு வந்துதித்த சாஸ்திரியே என்ன என்ன ஜாத்திரங்கள் ஏது காணானாலும் இன்னானிற்கும் நீசனுக்கு ஈந்து கொடுவும் என்ற போதகதீசர் ஆதிமறை முதலாய் போடும் வித்தை மாஞால அச்சரமோ கொடுத்தோமெனவே கூறினார் மாமுனியும் கடுத்தமுள்ள நீசல் கையதிலே தான் வேண்டி நிற்கவே பின்னும் நிகழ்த்துவார் மாமுனியும் அக்கருகு ஜோடும் ஆதி முதல் அந்தம் வரை வாசமாகும் வித்தை மரணம் வர வித்தைகளும் நீசமாகும் வித்தையெல்லாம் நீசனுக்கே கொடுத்தோ கொல்லவே மத்த கோபத்தால் நீசனையும் வெல்ல வகை இல்லையல்லோ விடையேறும் ஈசுரரே நீசன் லோகம் அதில் இருந்தாலும் நாளையில் அந்நீதம் அல்லால் அறம் அறிய மாட்டானே அல்லாமல் பின்னும் அச்சுதனார் சக்கரமும் செய்வதெல்லாம் பாவ சிந்தனையே அல்லாது மெய்வரம்பு சற்றும் மிக அறிய மாட்டானே பொல்லாதான் கொண்டு போகிறான் மால் கிரீட அல்லாமல் பின்னும் அச்சுதனார் சக்கரமும் இவரி செய்கிறண்டோ இவனிடத்திலே இருந்த எவ்வொருத்தரால் வதைக்க ஏலாது நீசனையும் எந்தகதீசர் இப்படியேதான் கூற அன்று ஸ்ரீரங்கர் ஆண்டி ஒரு தானாகி தலை விரித்து கந்தை சற்றே கலை பூண்டு சிலையில்லா வெறுங்கையால் சென்றாரே நீசனிடம் நீசனிடத்தில் நெடுமால் தான் முன்னேகி வாசமுடன் வார்த்தை வழுத்தினரம்மானை நீசனிடத்தில் இறஞ்சி வரம் பெற்றதிலே ஈசனிடத்தில் இறஞ்சி வரம் பெற்றதிலே தேச இறப்பனுக்கு சிறுகை என்றுரைத்தார் தாராதே போனால் சாபம் இடுவேன் உனக்கு பாராய் நீ என்று பகட்டினாரும் பெருமாள் அப்போது நீசன் ஆண்டீதனை பார்த்து போது போடா இறப்ப நோடியது சண்டை மாயன் வர வேணும் பலுவார்த்து விட்டிடுவேன் பேயனுடன் எனக்கு பேச்சன்ன நீ போடா எந்தந்த நீசன் இவ்வளமை கூறிடவே அன்று பரதேசி அவனோடங்கே தூரைப்பார் செய்காரன் தனக்கு பிலமில்லை என்றோ நீ அச்சம் அது இல்லாமல் அடமாயிது உரைத்தாள் பண்டாரம் தன் பிலமும் பழிநீசா உன் பலமும் சண்டையிட்டு பார்த்தால்
தான் தெரியும் மானீசா எந்து பண்டாரம் இது ஊரைக்க அன்னீசன் குந்தி கரந்தெடுத்த கோபாலரோடுரைப்பான் ஆழ்படைகள் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் வேல்பாடைகள் இல்லாமல் வெட்ட வாளிங்கும் இல்லை தடி இல்லை சக்கரமும் தானில்லை உன் கையிலே முடி விரித்து கந்தை உடுத்தவனோடு யுத்தம் இட்டான் ஆண்மை இல்லை எந்தனைக்கு ஆயிழை மாறே சுவாரே தாண்மை மொழி பேசாதே தலை விரித்த பேயானி மூவர் முதலாய் 30 முக்கோடி தேவரையும் வேலை கொள்ள சிவமூலம் பெற்றிருக்க வண்டில்லாபையனோடு யுத்தம் இட்டால் எந்தனையும் நந்தினிய பெண்கள் நகைப்பார் நீ அப்புறம்போ எந்தந்த நீசன் இயம்ப திருமாலும் நன்று நன்று நீசா நான் உரைக்க நீ கேளு பண்டாரத்தோடே படையெடுத்தால் ஆண்மை இல்லை என்றேதான் இப்போது இயம்பினையே மானீசா பண்டாரம் என்றும் பைத்தியகாரன் என்றும் ஒண்டியாய் வந்தவனோடு யுத்தம் ஈட மாட்டேன் என்றும் பிச்சைக்காரன் எனவும் பெரிய இறப்பன் என்றும் கச்சை இல்லான் என்றும் காணை கம்பில்லாதான் என்றும் இப்படியே பண்டாரம் என்றிருக்கும் பேர்களிடம் எப்படியும் வம்பு செய்வது இல்லை என்று உண்மையுடன் சத்தியமாக தானுரை நீ பார்ப்போம் என்றார் புத்தியில்லா நீசன் புகழுவான் பின்னாலே பண்டாரம் என்றும் பரதேசியானவரை தண்டரளகந்தை தலை விரித்த ஆண்டிகளை அட்டியது செய்யேன் அவரோடு சண்டையிடேன் முட்டியே வம்பு ஒரு நாளும் செய்வதில்லை என்றான்காண்ணீசன் எம்பெருமாள் தானுரைப்பார் நன்றாக இப்படியே அட்டி செய்ய மாட்டேன் என்று ஆணையிட்டு தாயன்று அருளினார் எம்பெருமாள் வீணமட நீசன் விளம்புவான் அப்போது ஆரார்கள் பேரில் ஆணையிட வேணும் என்று பேராக சொல்லு பிச்சை எடுப்போனே என்றார் அப்போது பண்டாரம் ஆகம் மகிழ்ந்து கொண்டாடி இப்போது நீதான் ஈசந்தனை வாங்கி வேண்டியே போற பெகுவரங்கள் பேரதிலும் பெண்டவள் பேரதிலும் பிலமாக இப்போது ஆண்டி பரதேசி ஆகி வந்த பேர்களையோ வீண்டிடறு செய்யேன் எனவே நீ ஆணையிட்டாய் ஆணை கிடறு செய்து ஆண்டிகளை சில்லமிட்டால் வீணே போமென்வரங்கள் வீட்டு பெண்ணார்கள் முதல் பெண் தோற்று நானும் பெற்ற வரமும் தோற்று மண் தோற்று வாழ்வும்
மக்கள் கிளை தோற்று சேனை தளம் தோற்று சீமை அரசும் தோற்று ஆனைப்படை தோற்று அரசு மேடை தோற்று என்னுயிரும் தோற்று என் கிளையோடே நானோ வண்ணரையில் போவோம் என்று வாக்கு உரைத்திடு நீ. அப்போது நீசன் ஆண்டி உரைத்தபடி எப்போதும் மறவேன் இதை மறந்து வம்பு செய்தார். சொன்னபடியெல்லாம் தோற்றிறந்து என்னுயிரும் வண்ணரையில் போவேன் என்று ஆணையிட்டான் மானீசன். நல்லதுதானென்று நாட்டமுற்று சந்நியாசி வல்லபலமுள்ள மானீசனிகேளு. மந்திரங்களாலே மகா கோடி ஆயுதங்கள் தந்திரங்களாலே தான் வருத்தல் ஆகிடுமே. அப்படியே ஒத்த அச்சரங்கள் தான் இருக்க இப்படியே ஆயுதத்தை எடுத்து சுமப்பதென்ன. நீ கேட்ட சக்கரத்தை நீ மலர் அவர் தந்தாரே தோணி கட்ட வெற்றி ரொம்பை சுமையென்று தந்தாரோ. இரும்பை சுமந்தால் இல்லைகான் ஒன்று பயம் தரும்பொருள் போல் உள்ள சம்பாத்தியம் தாரே. மண்டலங்கள் தேசம் வாழ்வுகள் உண்டாவதற்கும் கண்டார்கள் மெய்க்க கனக திரவியம்போ. தருகிறேன் உந்தனுக்கு தான் வேண்டு நீ எனவே பரமோருக்காயாண்டி பகர்ந்தாரே நீசனுக்கு. அப்போது நீசன் ஆகம் மகிழ்ந்து கொண்டாடி இப்படியே தாரும் என்று ஈந்தானே சக்கரத்தை. சக்கரத்தை வேண்டி சங்கு சரத்தாமன் மிக்க பணமாக்கி மிகுத்த சக்கராயுதத்தை சாபிக்கவே மாயல் சக்கராயுதம் கேட்கும் நீசன்னிடத்தில் என்னை பணம் ஆக்கியோரே சுவாமி இப்போது சாபமிட்டு இப்போதிடும் சாபம் எப்போது தீரும் என்று. அப்போது சக்கரமோ ஆண்டி அடி போற்றிடவே களி மாறும் போது கடரும் என்றாருன் சாபம். பலியான சக்கரமும் வாய்த்த பணம் ஆகியதே பணமாகி கீழே பறந்து குதித்திடவே ஈனமான நீசன் எட்டியதை தான் பிடித்து கண்ணில் மிக ஒத்தி காரிகையால் கை கொடுப்பான். பெண்ணே நமக்கு பேலங்கள் வந்து வாய்த்துதடி என்று பிரியம் முற்று ஈசுரரை தான் வணங்கி மன்றுதனில் போக வரம் தாரும் என்றுரைத்தார். அப்போது தன்னில் ஆண்டி அவர் அங்கு சென்று இப்போது இங்கே வைத்து இவன் தான் மொழிந்ததெல்லாம் இந்த பாமல் ஆகமத்தில் தான் எழுதி வையும் என்றார். முப்போது உள்ள முறை போலே மாயவரும் ஆகமத்தில் பாதித்து ஆண்டார் தூரிதமுடன் நாகரிகநாதல் நடந்தார் ஸ்ரீரங்கம் அதில். நீசனையும் ஊரேபோ என்று நிமலனும் தான் யூகிற போது
ஏதுரைப்பாள் சக்தியுமே வண்ண சிவனாரே மாபாவி கேட்டவரோ என்னென்ன வாயும் மதாய் இருக்குதுகான் உத்தமரே பலியான மாதே மானீசன் கெட்டதுதான் கலியுகம் போலிருக்கு கண்ணமுதே என்றுரைத்தார் சிவம் வாய் திறந்து செப்ப கலியுகமாய் இதமான தேவர் எழுதினாராகமத்தில் கலியுகம் என சிவம் கருதிடத்தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுட்ட நீசனும் தரணியில் போர்ந்திட வலி உள்ள மாயன் ஸ்ரீரங்கம் ஏவினார் மாயனுக்கு ஆணை மானீசனிட்டதெல்லாம் தூய பெருங்கணக்கில் தொகுத்தெழுதி வைத்தனரா நீசகலியன் நிறைவோன் பதம் போற்றி தேசம் அதில் வரவே சென்றான் கணம்மானே கலியன் கலிச்சி கட்டாய் வருகையில் சிலிரெனவே லோகம் திணுக்கிடவே அம்மானே தருமமாய் பூமி தானாண்டிருக்கையில் வருமமாய் நீசன் வரம் வேண்ட அப்புவியில் நல்ல பறவை நல்மிருக ஊர்வனமும் வல்ல வகை நீதான் மாற்றம் கிளன் போரே வெள்ளானை வெள்ளை வேங்கையோடு வெண்கடுவா தள்ளாத சர்ப்பம் தலை 5 கொண்டது வெள்ளன்னம் வெண்குயில்கள் வெண்புற வெள்ளை மயில் கள்ளம் இல்லா வெண்சாரை காடிய பல வெண்கருடன் நல்ல அனுமன் நாடும் காண்டமிருகம் வல்ல வெண்ணரிகள் வளர்ந்து வரும் வெண்காகும் ஆளியோடு சிங்கம் ஆனை ராஞ்சி புள்ளும் வேலிசை வெண்கலைமான் வெண்புள்ளு வெண்ணானில்கள் மிருகம் அதில் வெள்ளை கொண்ட மேல் மிருகம் மானதெல்லாம் அறியவே கொண்டான் அது நோக்கி நாடிடவே பால் நிறமான பட்சி பறவைகளும் மேலாம் பரனார் கொண்டான் மிக நோக்கி நாடிடவே வெண்சாரை 5 தலை விஷாரவம் மானதெல்லாம் துஞ்சாத நாதன் துணை தேடி நாடிடுமா முன்னிருந்த சாஸ்திரமும் முறையும் பஞ்சாங்கம் அதும் பின்வந்த நீசனினால் போக வழி தேடிடுமா நீசனுக்கு முன்னிருந்த நீத நெறி மானுபங்கள் போயாகல்வோம் என்று புத்திதனில் எண்ணிடுமா முன்னிருந்த ரத்தினங்கள் முத்து வைடூரியங்கள் பன்னுமாறை சாசிரமோ பாதை அது கொண்டிடுமா சங்கு சமூலம் சலக்கஞ்சலத்தில் விழ பொங்கும் நவரத்தினமோ
போக வழி தேடிடுமா கடல் விளைவு எல்லாம் கண்காணாதோடிடுமா தடவரையிலுள்ள தங்கம் அது மண்கோர்க்க சிலைகள் பதிகள் தெய்வ திருச்சமூலம் அலையுள்ளும் பூமி அதனுள்ளும் போய் மறைய மாறி மறைய மலர்கள் மிக மறைய ஏரி பாழாக எண்ணினதே அம்மானே கருமகளியதினால் கடல் கோபித்தே அடிக்க தருமம் தலை காவிழ்ந்து தானிருந்ததம்மானே தருமமை நீதம் அதுவும் தாரணியில் ஊர்வனமும் பொறுமை உடைய பெரிய மிருகம் அதுவும் நாகமணி தங்கமணி நவரத்ன மாமணியும் தாகம் உள்ள முத்து சாஸ்திர மாமறையோ நீதத்தோரெல்லாம் நீல வண்ணர் சங்குடனே பாதத்திரு கொண்டாம் பாதை அது தேடிடுமா நடந்தோர்களெல்லாம் நாடி வழி வரவே கடந்தார்கள் வல்ல கலியை விட்டு காடதிலே கடதிலே செல்ல கனத்த பஞ்ச பாண்டவர்கள் வாடல் உடலாய் வைகுண்டம் தானேக கண்டாரே தருமர் கடந்து நின்ற நீதம் அதை பண்டார தருமர் பகர்ந்தாராதினோடு நாட்டிலுள்ள நீதம் எல்லாம் நடந்து காணாதே சென்றார் வீட்டில் உறுதியுள்ள மேல் வீடு காண்பதற்கு போவேனோ தருமம் போனதினால் நான் அடியே சேர்வேனோ குண்டம் செய்தருமம் இல்லை என்ற எல்லோரைக்க பாண்டவர்கள் இயல் தருமம் மேதூரைக்கும் ஒன்று வந்து லோகம் போய் பூண்டு ஆனதின எங்களுக்கு அங்கே இருந்தாலாகாதெனவே செங்கண்மாலாயனையோ தேடியே போறோம் என்ற அப்போது பாண்டவர்கள் அன்பாய் பாதம் பணிந்து இப்போது உங்களையும் இழந்து விட்டு இங்கிருந்த கருமகளி மூழ்கி காண்பதேது குண்டம் அதை தருமத்தோடங்கே தான் வருவோம் கண்டீரே தருமமும் நீதமதும் தாட்டீக பாண்டவரும் வருமம் இல்ல கொண்ட வழி நோக்கி செல்லுகையில் மேலான மாமிருகம் வேத கரவுகளும் நாலாம் ஒரு தலையும் நல்ல அரவமதும் வெண்பட்சியான மேலான பட்சிகளும் இனபட்சியெல்லாம் எங்கே இனி போவோம் என்று கதறி அழுது கானைத்து நின்றார் காடதிலே கதறி அழுது பறவை மிருகம்மோடு நிற்கும் அளவில் நீல வண்ணர்தான் அறிந்து பகுவபிராய பண்டாரமாகி வந்து ஏதோகான் நீங்கள்
இந்த வனவாசம் அதில் ஓதிகரைய உங்கள் விதியானதென்ன செப்பாடு ஒத்த திருமால் தனை பார்த்து அப்போது எல்லாம் அழுதழுது எது சொல்லும் நீச கலியல் நீ நீளத்தில் வந்ததினா தேசமதில் எங்களுக்கு செல்ல விருப்பம் இல்லை ஐயா என்றுரைக்க சன்னாசி ஏதுரை பரன் போரே ஆண்டவரை தர்மம் அதை பாரநீதம் அதையும் ஆண்ட வைகுண்டம் ஆடைய போயென்றுரைத்தார் தெய்வ கராவை சிறந்த வெள்ளானைகளை மெய்வரம்பு கொண்ட மிகுத்த மிருகம் எல்லாம் கும்பகுருமலையில் கூடிய நீங்களெல்லாம் சாம்பு சதாசிவத்தை தாழ் போற்றி உள்ளிருத்தி நீ சந்தனை அறுத்து நீதயுகம் தானாள வாசமுடனே வரவே வரம் வேண்ட நில்லும் என்று ஆயந்து தலை நாகம்மதை அந்த முனிதனழைத்து உந்தனுக்கு செய்தி உரைக்கீரன் கேள் எனவே ஆலை முகத்தில் 101 ஆழம் வரை கீழே நிலைதனிலே நின்று நெடியோனை உள்ளிருத்தி கலியை அழித்து கடிய தர்மம் ஆகவேதா வலிய யுகம் ஆளுதற்கு வைகுண்டபாவெனவே நிர்பாய்தவசு நீ போயென அனுப்பி நற்பாக நீங்கள் நல் தவசு செய்யும் என்றார் சர்ப்பமதுக்காக சங்கு வெள்ளை சாரைதனை பார்ப்ப கிரீதனிலே பைம்பொன் நிற பொய்கையிலே பம்பை அழித்து வாய்த்த தர்மராட்சியத்தில் அன்பரோடே அரசு ஆள திருமால் வரவே வேணுமென்று நிட்டை விரும்பி செய்யன்றேதா ஆணுவநாதன் அதற்கு விடை கொடுத்தார் அன்னபட்சியான அதிக பறவைகளும் பொன்னம்பலகிரியில் போய் தவசு பண்ணும் என்றார் சாத்திர மாமரையை தானெடுத்து மாமுனியோ சோத்திர நஞ்சத்து உள்ளிருத்தி வைத்தனரா இருத்தி ஸ்ரீரங்கம் ஏக என்று எம்பருமாள் கருத்தில் ஓர இருத்தி கட்டாய் வருகையில் ஞான முனியினோடு நல்ல கலை முனிவன் தானம் உள்ள மாமுனிவர் தலை கவிழ்ந்தே தவசு சடைத்து முகம் வாடி தானிருக்கும் அப்பொழுது தீடத்தமுடன் நல்ல திருமாலருகேகி நந்தியுள்ள மாமுனியே நல்ல கைலாசம் அதில் கண்டதுண்டு உங்களையோ காட்டில் வந்தவாறேது அப்போது மாமுனிவர் ஆதிபாதம் பணிந்து செப்போடு ஒத்த திருமாலே நாங்களும் தான் கைலாசம் மீதில் கரை கண்டர் பாதம் அதில் ஓயிலாக போற்றி ஒழுங்காயிருந்தவர்கள் இருக்கும் அந்த நாளையில்
எங்களிரு பேர்களையும் தருக்குகந்த ஈசர் தன்னை அவர் வருத்தி மாயன் மேல் பிறக்க மண்ணிலோகம் தனிலே காயம் இழந்து காணாதுருவெடுத்து மறைந்திருக்கிறனவே வானோர்கள் சொல்வதினால் சிறந்த புகழ் மாயனுக்கு தேரும் சிங்காசனமும் மண்டபங்கள் மேடை வாய்த்த நீராவிகளோ பண்டுள்ள நல்ல பைம்பொன்னிற பொற்பதி உண்டு காண்துவரா யுகத்திலே என்று சொல்லி கண்டு கொண்டானால் கலியனதை ஆண்டு கொள்வான் முன் போய்த்தான் நீங்கள் உவரிதனை வருத்தி இன்பம் உள்ள வகைகள் எல்லாம் அதில் உள்ளே வைத்து வைகுண்டரங்கே வந்தால் இதை காட்டி மெய்கொண்ட உங்கள் இடத்திலே போவும் என்று அல்லாதே போனால் அக்கினியால் உங்களையும் இல்லாதே செய்வார் என்று சொல்லி வாரும் என்று அனுப்பினார் எங்களையும் அதற்காக இங்கு வந்தோம் துணுப்பாக வாரிதனை சொல்லியே சட்டம் வைத்து ஏகினோம் கைலை இடைவழியில் மானீசன் தாவி வர கண்டு தவலோகம் மறைந்து கரும விதி பயனால் கலக்கம் மிக அடைந்து தர்ம சிறப்பில்லா தலைக விழுந்திருந்தோம் என்றார். அப்போது அச்சுதரும் அந்த முனி தங்களையும் இப்போதே கூட்டி ஏகின்ற அப்பொழுது கருங்குரங்கு காரானை கரிய கடுவாய் புலியும் இருங்கருடன் உர்வனமும் எறும்பு ஈ மூட்டைகளும் கள்ள காசடுள்ள கரிய மிருகம் அதோ கொள்ளை கொண்ட ஊர்வனமோ கூசலான பட்சிகளும் வரவே கண்டு எம்பெருமாள் மாமுனியை தான் பார்த்து இதேதெனவே என கேள்க மாமுனிவர் நீசன் உதீரம் நீதி கெட்டையும் மிருகம் வாசம் உள்ள பட்சிகளும் மாநிலத்தில் ஊர்வனமோ பிறந்தூரி துதித்து வந்து பேருலகில் அம்மானை சிறந்தறிந்து எம்பெருமாள் செவியிலே கையறைந்து விலகியே போக வேணும் என்று எம்பெருமாள் மலங்கிய மாமுனிவர் மாயன் அடி போற்றி எங்களுக்கு எங்கே இருக்கவே சொல்வீரென்று அங்கு அந்த மாயவரின் அடிதொழுதாரம்மானை அப்பொழுது எம்பெருமாள் அந்த முனிக்கேதுரைப்பார் இப்போது நீங்கள் ஏகுங்கோ செந்தூரில் செந்தூர்பதியில் சிறந்த வாரிகரையில் நந்தகோபால நாராயணவெனவே மாயனிச கலியை வதை செய்து தர்மம் மதாய் நியாயமுடன் வைகுண்டர் நாட்டை ஒரு சொல்லதுக்குள் ஆளவர வேணும் என்று அருந்தவசு பண்ணும் என்றார் வேளமொத்த மாமுனிக்கு விடை கொடுத்தார் மாயவரும் விடை வேண்டி மாமுனிவர் வேலன் உறைந்திருக்கும்
கடலானதற்கரையில் காடும் தவசு பண்ணினரே. அப்படியே மாமுனிவர் அங்கே தவசிருக்க இப்படியே மாயன் இசைந்த ஸ்ரீரங்கம் அதில் போகின்ற வேளையிலே போகன் என்ற மாமுனிவன் தாவும் ஒரு மலையில் தலை சிதறி சாக என்று வேகித்து மாமுனிவர் விசையாக முட்டுகையில் ஆகமுற்று எம்பெருமாள் அவனோடங்கே தூரைப்பார். மலைதனிலே முட்டி மாள என்றே மாமுனி நீ குலை குலைந்து மாமுனியே கூறு நீ என்றனரா. அப்போது மாயவனார் அடி போற்றி எதுரைப்பார். செப்பமுள்ள மாயவரே சீமைதனை இழந்த மாயவரே நானும் இனி மாழ்வதல்லால் இங்கிருக்க நியாயம் இல்லை ஐயா நாராயண பொருளே என்றுரைக்க மாமுனியும் ஏதுரைப்பார் எம்பெருமாள் உற்று வசனம் ஊரை என்றார் மாமுனியே. என்று எம்பெருமாள் இது ஊரைக்க மாமுனியோ அன்று முனி சொன்ன வாசனம் கேளன் போரே. தருமனிதம் அதுவும் தரணிதனில் மனுபமும் ஹர்மகலியால் கட்டழிந்து போச்சுதையா. நன்மையெல்லாம் நாடு விட்டு நடந்து மறைந்ததினால் வன்மம் வந்து வையகத்தில் வளர்ந்தபடியாலும் நான் இருந்த நிஷ்டை 4-2 ஆகையிலே மானுபங்கள் தருமோ மறையத்தான் போனதினால் எந்த வந்தான் வம்பில் இழந்தேனே என்று சொல்லி தந்தலையை சாத்தான் சீதறி சாகவே வேணும் என்று மலைதனிலே முட்டி மாண்டுவிட வேணும் என்று அலை மேல் தூயின்ற ஆண்டியோடே உரைத்தார். நல்லதென்று மாயவனார் நன்முனியை கொண்டாடி வல்லவனே உந்தனுக்கு மாள என்றால் வேறில்லையோ. கல்லிலே முட்டி கண்டவர்ந்து சாவதென்ன சொல்லோ நீ என்று திருமால் இது உரைக்க. அப்போது மாமுனியும் அந்த மலை புதுமை இப்போது சொல்லுகிறேன் என்றே உரைக்கலுற்றார். வேதா விதித்த மேலான ஆகமம் போல் நாதாந்த வேதம் 4 உண்டு கண்டீரே. கலியன் பிறந்த பின்பு கட்டான வேதம் ஒன்று சலிவாகி வேதம் தான் விளங்க வண்ணமும் தான் இலகாமல் கற்போல் இருந்ததுகான் வேதம் அது குலைவான வேதா குறியாதை அறிந்து கல்வி இழகாமல் கல்போலிருந்ததினால் பல்லுயிர்கள் வாழும் பாரில் ஒரு பங்காக மலையாய் வளர்ந்து வைகுண்டர் வருகையிலே ஆலை போலிலகி அவனிதனில் பாய என்று சாபித்தார்கான் வேதா தானறிந்து வேதம் அது கோபிந்தானமான குன்று
நான் வளர்ந்து அண்டந்த வேதம் ஆனதினால் அடியேன் இன்றன் சிரசை இதில் இடறி மாண்டதுண்டா வைகுண்டம் கிட்டும் என்று மாள வந்தேன் இம்மலையில் கை கண்ட வேத கருணாகரக் கடலே என்றுரைக்க மாமுனிவன் எம்பெருமாள் நல்லதன்று அன்று முனியை அவரோடுடன் கூட்டி போகின்ற வேளையில் போகன் என்ற மாமுனிவன் ஏகின்ற வேளை எம்பெருமாள் ஏது சொல்வார் மாமுனியே நீ கேளு மாச்சல என்னுடம்பு தாமுனியே எந்தனுக்கு சாடைவாயிருக்குதுகா ஆனதால் கங்கை பார்த்து அதிலே குளித்து மிக போனால் சுகமெனவே போகனோடே உரைத்தார் அப்போது நல்ல அருள் கொண்ட மாமுனிவன் இப்போது மாயவரே இதோ தெரியுகின்ற அருணகிரி மலையில் அருவி ஒன்று உண்டும் ஐயா கருணை இறங்கினதால் காட்டியே தருமென்றார் நல்லதுதான் என்று நல்ல முனியோடே வல்ல திருமேனி ஆவிதனை கண்டார்கள் கண்டு திருமேனி கனத்த நீராவி தன்னில் சென்றிறங்கி மேனிதனில் சேலம் கோரி விட்டிடவே ஆவிதனில் இறங்கி அச்சுதனார் நின்றிடவே தேவி ஒரு பெண் செலமெழுந்து மாயனையும் வந்து பணிந்திடவே மாயன்னதை பார்த்து சந்து வயல் மாமுனியே தண்ணீரை காணாமல் பெண்ணாக வந்த புதுமை என்ன மாமுனியே கண்ணான மாமுனியோ கட்டுரைப்பானம்மான் எண்ணாததெண்ணி ஏதுரைப்பான் மாமுனியோ என்றுரைக்க மாமுனியும் ஏந்திளையோடு துரைப்பான் நன்றே நன்றே பெண்ணே நீ நாதியாயிருந்ததுவோ பெண்ணாக வந்ததுவோ பேசு நீ உன்னுதலே தண்ணீராய் நின்ற தார்குழலாள் எதுரைப்பாள் ஐயாவே நானும் ஆதிகையிலாசமதில் மெய்யாக ஈசுரர்க்கு வேலை அது செய்திருந்து வருகின்ற வேளையிலே மனம் குளறி நான் அடியாள் அறையில் கலை பூணா ஆவியிலே சென்றிறங்கி குளித்தேனதையும் கொன்றை அணி போனறிந்து அளித்தேயனையும் ஆவி போலே படைத்தார் படைக்கும் பொழுதில் பரமனோடி சாவோம் கடறுவது போதெனவே கரை கண்டரோடுரைத்தேன் ஆவியாய் நீ கிடந்தால் அச்சுதனாரங்கு வந்து தாவி குளிக்க சாபம் அது மாறும் என்றார் என்றுரைக்க பெண்ணாள் எம்பெருமாள் ஏதுரைப்பார் அந்தந்த பெண்ணதையோ ஆகம போகனையும் நானாண்டிருந்த நல்லதுவராயுகத்தில் தானாக ஆண்டு தாய்
தானிருக்கும் அப்பொழுது சூரிய ஒளி காந்த துலங்கும் வைடூரியத்தில் வீரியம்மான வெற்றி விருது கூடையும் தங்க பொன்னாயுதமும் தளிரு நீர சக்கரமும் பங்கம் இல்லா முத்து பவழ நீர கூடையும் கட்டான வைர கல்கோட்டை வாவிகளோ மட்டான செம்பவள வைரக்கால் மண்டபமோ உண்டு காணத்தனையும் உடனே போய் நீங்களும் தான் அன்று நான் வருவேன் அதுவரைக்கும் காத்திருங்கோ நான் வந்த போது நல்ல கதி உங்களுக்கு தான் தருவேன் போகும் என தங்கள் இருபேர்களுக்கும் விடை கொடுத்து ஸ்ரீரங்கம் மேவி அவர் இருக்க திடமுடனே போகமுனி தேவி சலமடவும் வந்தந்த மாயவரில் வாழ்வெல்லாம் காத்திருந்தார் மாயன் ஸ்ரீரங்கம் வாழ்ந்திருக்கும் அப்போது மாயகலி செய்த மாயம் கேளன்போரே சாஸ்திரத்தை ஆராய் தான் வகுத்து வேதம் அதை மாத்திரமினாலாய் வகுத்தனன் கணம்மானை நட்சத்திரத்தை நல்லிருபத்திலாக பொய் சேந்திரமாய் பிரித்தான் காணம்மானை கோள் 9க்கு கூடு 12ஆக நாளேழு வாரம் நாட்டி வைத்தான் அம்மானை பக்கம் அது 15 ஆக பாவம் பிரித்து தக்கம் அது லோகம் தானாண்டிருக்கையிலே மந்திரத்தால் செய்த வறுமைகள் அன்போரே பாந்தள் வாய்கட்டி பரிசுகட மாட்டிடுவார் சந்திரனை மங்க வைப்பான் சாமுத்திரத்தை பொங்க வைப்பான் மந்திரத்தால் தெய்வம் அதை மாடு போல் வேலை கொள்வான் பைகளை கிடுவான் கன்னி அழித்திடுவான் வெற்பை தகர்த்திடுவான் வெடியை தடுத்திடுவான் ஆண் பெண்கள் தம்மை அலச்சல்லது செய்திடுவான் கொன்பேரித்து கட்டி குடிகெடுப்பான் மானிடரை பசுவை அடைத்து பட்டினிகள் போட்டிடுவான் கசுவை மறைத்திடுவான் கண்ணை கெடுத்திடுவான் மிருகம் வாய்கட்டி ஒன்றிட கொன்றிடுவான் மானிடர்க்கு குஷ்டம் வருத்தியே கொன்றிடுவான் வீணிலே மானிடரை விஷமடக்கி கொன்றிடுவான் ஏரிதனை மாரிதனை மறைப்பான் வருத்த என்றால் அழைப்பான் ஏரிதனை வெட்டி இயலழிய செய்திடுவான் அடப்பமிடத்தாயை ஆளாக்கி வைத்திடுவான் கூடை பிடிக்க பிதாவை கொண்டிடுவான் வேலையது பேயை வருத்தி பூசை மீக கொடுத்து தேசம் அதில் மானிடரை செத்திறக்க வைத்திடுவான் கடலது கும்மாமலைக்கும் கல்கோட்டை தாண்ட விட்டு தடவரைகளெல்லாம் தகர்த்து போடி பாடுத்தி பூலோக தேசம் புவனமெல்லாம் பறந்து
மேலோகம் எல்லாம் மிக பரந்தானம்மானை கைலையமலோகம் கரிய தெய்வலோகம் எல்லாம் அகிலம் எல்லாம் புரண்டு ஆதிசயங்கேளன் போரே சிவம்தான் நினைத்தால் செல்லார்கள் தேவரெல்லாம் தலந்தானிழகி தான் வந்ததாலேதான் மூவர்கள் ஊரும் முறைமை மிக தவறி தேவர்கள் ஊரும் தியங்கி மிகத்தான் புரள ஈஸ்வரனார போது ஏதனவே தன்வகுண்டு வீசு புகழ் நந்திதனை வீரைவாய் வரவழைத்து மாமுனியே கைலை வரம்பளிய காரணம் ஏன் ஓமோனியே நீயோ உள்ளதெல்லாம் சொல்லனவே என்றந்த நந்தியோடு ஈஸ்வரனார் தான் கேட்க அன்று அந்த மாமுனியும் அரணாரடி பணிந்து நல்லதுகான் ஈசூரரே நம்மள் தனக்கிங்கேதாம் செல்லாது இங்கிருந்தால் சிவனே என தொழுது பூலோகம் ஏழும் பொன்னிலோகம் மேலும் ஈரேழு லோகம் இருபுத்தியானதெல்லாம் சொல்ல வேணும் என்றால் சிவகையிலை விட்டேனாம் நல்ல பரலோகம் அதில் நாம் போவோம் ஈசூரரே என்றந்த ஈசுரரை இறஞ்சி முனி தான் கூட்டி அன்று அந்த மாமுனியும் அரணாரும் தானேகி சென்றார் பரலோக சீமையிலே வந்திருந்து வண்டாடும் சோலை வைடூரிய கோயில் கோவில் அவர் புக்கி குருவை மிக போற்றி ஆவலுடனே மாமுனியும் அருளுவானன்போரே நல்ல பரமேசூரரே நாடு தாடு மாறினதால் எல்லாம் நீர் கேட்க எடுத்துரைப்பேன் என்று முனி மாமுனியும் ஈசுரரை வணங்கி பதங்குவித்து ஓமுனியும் நன்றாய் உரைப்பான் காணம்மானை கேட்டீரோ ஈசூரரே கேடு வந்த செய்தியெல்லாம் தீட்டுகிறேன் என்று செப்புவாரன் போரே மாயன் வைகுண்டம் மறைய என்று பொய்ச்சடல காயம் இழந்து காணாதுருவெடுத்து ஏகி வரும் வழியில் ஏந்திளையாள் தெய்வ கன்னி தாவி சுனையாடி தாங்கள் நிற்கும் வேளையிலே கண்டந்த மாயன் கன்னியர் மேலிச்சை கொண்டு பண்டந்த யோகமுனி பச்சை மால் தந்தனக்கு மேலோகத்தார்களெல்லாம் விஷ்ணுவின் நாதம் அதில் பூலோகம் தன்னில் பிதிரவாரென்றனவும் பிதிரில் தாவம் இருந்து பிறந்த வழி தன்னை எல்லாம் சாதிராக வந்தெடுத்து தருமயுகம் ஆழ்வாரென்றும் யோகமுனியிட்ட ஒரு சாபம் அத்தனையும் லோகம் அதில் மேலோக பிறப்பெல்லாம் தோண வைத்து கன்னி வயிற்றிலுற காட்டில் மிக போந்து தன்னிகரில்லாத சான்றோர் என வளர்ந்தார்
ஆண்டார் வளர்ந்தவர்கள் ராட்சியத்தை வாகையாக ஆண்டிருக்க இளந்தகலி தோன்றி இவன் சென்றான ஊகத்தில் காலியன் அவன் செல்ல கை மறந்தத உலகில் போலி உள்ள தருமோ பொன்றி சேனிதம் அதும் முன்னிருந்த சாத்திரமும் முறையும் மிக தவறி பின்னோதித்த நீசன் பிரிந்தான் காண்பவேர ஆனேதால் பூலோகம் அழிந்து மிக தவறி ஊனம் அடைந்தார் உலகில் உள்ள சான்றோர்கள் தந்திர மந்திரத்தால் சான்றோரை தான் மயக்கி பந்தியழித்ததினால் பத்தினியாள் பெற்ற மக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்தொத்து மிக வாழாமல் பெண்ணுக்கு ஆணோ பிரிவு முறிவாகி தாய்கிதான் பிள்ளை தாழாமலே பேசும் வாகி வாய் சொன்னாலும் மங்கை நல்லாள் என்றிடுவாள் பிதாவை மிக நம்பார் புண்ணியம் என்றே பாரார் இதாக வெல்ல நீசன் இடறுவர செய்ததினால் ஆனதினால் இந்த வழி வழியே அங்குமது போனதால் நீசம் பொன்னு லோகம் வரையும் ஏகி சுதைய இடரு நீச கலியோ கோவி சுதைய கொடும் கலியும் அங்கேகி ஈதல்லால் பின்னும் இன்னும் சில நாளில் ஏதெல்லாம் ஆகுதென்று ஈசூரரே பார்த்திருவும் மாயனையும் வருத்தி வார்த்தை கேளாதிருந்தால் தேசம் இருள் மூடி சென்றிடுங்கான் ஈசூரரே அப்பொழுது ஈசூரரும் அதற்கேது செய்வோம் என்று செப்போடு ஒத்த சிவனாரும் நொந்திருந்தார் மாமுனியே மாயவனை வாருத்த என்ன செய்திடுவோம் ஓமுனியே நீயோம் உரையன் பாரன் போரே அப்போது மாமுனியும் அரணாரடி வணங்கி இப்போது தானதவம் இல்லையே லோகம் அதில் தானதவம் செய்து தவம் செய்து மாயவரை தான் வருத்த என்றாலும் பாவம் செய்த காலம் பாடுமோதவ சீருக்க என்றுரைத்து மாமுனியும் இன்னும் ஒன்று சொல்லிடுவார் நன்றி நன்றி ஈசுரரே நான் உரைக்க கேட்டருளும் இருள் கொண்ட காலம் மாதால் ஏற்ற தர்மம் செல்லாது மருள் கொண்ட காலம் மதால் வம்புக்கு நேராகும் ஐயா ஆணுவம் சேர்பைகணங்கள் ஆரம்பை கோர்மாலை தன்னை போணும் நிதாவசு போரிந்தால் அறிவருவார் என்று முனி சொல்ல ஈசூரனார் சம்மதித்து அன்று பேய்கணங்கள் வாசுமாலையே அணிந்து இருந்தாரிதான் இப்போ வர வேணும் என்று தருந்தார மார்பன் தான் அறிந்து ஏதனவே இருக்க வகையில்ல
எழுந்திருந்து ஆகாயம் அதில் சுருக்காய் ஊதித்து தோன்றினார் ஈசர் முன்னே. அப்போது மாயவரை ஆதியாவி பிடித்து இப்போதிதுவரையும் எங்கே நீர் போனீர்கள் என்று தான் ஈசர் ஏய்த்திழைத்து சொல்லிடவே அன்றேதான் ஈசுரரை அறியாவிதான் சேர்த்து பாண்டவர்க்கு உபகாரம் பண்ணி இருந்ததுவும் வீண்டதொரியோதனனை வெற்றி கொண்ட செய்தியதும் ஒரு பேரி பொய்ச்சடலம் போட்டு ஸ்ரீரங்கம் அதில் இருப்பதுவும் சொல்லி என்னை வருத்துவானே என்றார். அப்போதரனார் ஆதி மாலோடுரைப்பார் இப்போது கலியன் ராச்சியத்திலே பிறந்து 14 லோகம் அதும் பாறையிருள் மூடினதால் இது நாள் வரையும் யானும்மை காணாமல் மனம் கலங்கி பெய்கணங்கள் மாலையிட்டு நான் இருந்தேன் கானம் கொண்ட மாயவரே கையிலை ஏருள் மாற்றும் என்றார். நல்லாயிருக்கிறது நாவின்றதெல்லாம் கேட்பதற்கு எல்லாம் இருக்கட்டன்று ஈசுரரே உம்முடைய கழுத்தில் தரித்ததையும் களட்டி எறியும் என்றார். வாழுத்திடவே ஈசர் மாலைதனை கழற்றி கோபத்தால் அக்கினியில் குறியாய் எறிந்தனரே வேகத்தால் மாலை வெடித்ததுகான் பேய் காணம்போ கொள்ளி கொண்டு பேய்கள் கோடாமுக்கொடியுமா துள்ளி குதித்து சுற்றி குதித்தாடும். அப்போது பேய்கள் அரணாரடி வணங்கி இப்போது ஈசுரரே எங்கள் பாசி தீர்த்து மந்திரசாலம் மாய்மால மரணமும் தந்திர ஜாலம் சாருவதுமே தாரும் ஐயா கொல்ல சங்கிலியும் கொன்றவரை தான் எழுப்ப வெள்ள வீழ சங்கிலியும் வெடிப்பாக தாரும் ஐயா ஈசுரரும் தேவர்களும் என் கபடத்துள்ளாக சுபல வாரங்கள் விடையாக தாரும் ஐயா அப்போது பேய்கள் அது கேட்டு அத்தனையும் இப்போது கொடுக்க ஈசுரரும் சம்மதித்து மாலோடும் வேத மறையவனோடும் கேட்பார் கேட்டிருந்த நாரணரும் கிருபையுடன் ஈசுரரை தேட்டமுடன் பார்த்து செப்புவாரம்மானை ஈசுரரே பேய்களுக்கு வரங்கள் இந்தாக்கால் வீசும் காண் லோகம் அதை விழுங்கும் காண் இப்பேய்கள் தூயவரே பேய் கேட்ட சுற்றவரம் அத்தனையும் நியாயம் இல்லை என்று நான் உரைக்கப் போகாது ஆனாலும் பேய்களுக்கு அருளினால் இவ்வரங்கள் ஞானாந்திரமான நாரத மாமுனியை வருத்தியே
பேய்களுக்கு வரம் கொடுத்து அவன் கையிலே இருத்தி அணை வைத்து ஏழ் பிவியும் பேய்களைத்தான் பேய்களோட பேரில் பிழைத்ததுதான் குற்றம் என்றார். தேயகலி மாளுகையில் சிவவடகையிலாசம் அதில் முனி சிறையும் பேய்களுக்கு உயிரழிவு என்று சொல்லி துணிவான முனியுடனே சொல்லி அனுப்பும் என்றார். அப்போது ஈஸ்வரரும் அந்த முனியை வருத்தி இப்படியே சொல்லி ஏழ்பித்தனுப்பிடவே மாமுனியும் சம்மதித்து வரம் வேண்டி பேய்களும் தாமுனிந்து பூலோகம் தன்னீலே வந்திடுமா பேய் பூலோகத்தில் போயிடவே ஈஸ்வரரும் ஆயனாரோடே அருளுவாரன் போரே கைலை இருளை கடத்தி வைக்காதிருந்தார். அகிலம் அதில் இருப்பு இல்லையே அச்சுதரே அப்போது மாயவனார் ஆதிதனை நோக்கி இப்போது நீங்கள் எல்லோரும் மிக்கவேதான் நன்றாக ஆண்டிகள் போல் நற்றாவடங்களிட்டு பண்டார வேஷம் அதாய் பாதிந்திருங்கோ என்று சொல்லி நடந்தார் ஸ்ரீரங்க நகரிதனில் எம்பெருமா மாயனூரை மாறாமல் வாய்த்த மேலோகம் உள்ளோர் ஈசர் முதல் ஆண்டியன இருந்தார் காணம்மானை ஆனதால் கலியன் அங்கே